அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இனி தொடர்ந்து ஹோமியோபதி சிகிச்சை எந்தெந்த நிலைகளிலே மக்களுக்கு பயன்படுகிறது என்பதனை மிக ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். பல்வேறு தலைப்புகளிலே நாம் அதை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது ஹோமியோபதியிலே ஜெனராலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பொதுவான சூழ்நிலை பிரச்சனைகளை ஹோமியோபதி எந்த அளவிற்கு தீர்க்கிறது, எந்தெந்த அளவிற்கு ஹோமியோபதியை பயன்படுத்தி நாம் அந்த பொதுவான சூழ்நிலைகளிலிருந்து வெளிவர முடியும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். போன வாரமே நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம், ஆனால் அதை பற்றி விளக்கம் சொல்லலை. இந்த வாரத்திலிருந்து ஜெனராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நாம் பேச இருக்கின்றோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா ஊண்டு, வின்டர் சீசன், இதை பற்றி எல்லாம் பேசணும். இதெல்லாம் பொதுவான சப்ஜெக்ட். இந்த வாரமும் அதே மாதிரி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் விண்டு, காற்று அப்படிங்கிற தலைப்பில் பல நிகழ்வுகள் நமக்கு நடக்கும். காற்று என்பது மிக 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 அவசியம். காற்று இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. நம்ம சுவாசிக்கின்ற காற்று இல்லைங்களா, சுவாசிப்பதே உயிர், மூச்சு இருப்பதே அந்த காற்றில் தான். இந்த காற்றே பல்வேறு நிலைகளில் மாறுபடுகின்ற பொழுது நம்மை எந்த அளவிற்கு பாதிக்கிறது, எந்த அளவிற்கு அது நமக்கு நல்லதை செய்கிறது, கெடுதலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபேன் ஓடும் பார்த்துருக்கீங்க. இந்த ஃபேனு ஸ்பீடு வச்சுருப்பாங்க. ஃபேன் 5 லெவலில் வச்சிங்கன்னா மிக வேகமாக ஓடும். அந்த காற்று உடம்புல படும் பொழுது உடம்புல வலி எடுக்கும். அதுவே 3ல் வச்சிங்கன்னா அப்படியே இதமாக இருக்கும். 2ல் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதமாக இருக்கும். அப்போது அந்த காற்று நம்மேல் படுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதில் பல்வேறு நிலைப்பாடுகள் காற்றில் இருக்குது. அந்த காற்றினால் ஏற்படுகின்ற பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதற்கு என்னென்ன மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த காணொளியிலே தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சரிங்களா? குளிர்காற்று. இந்த குளிர்காற்று அடிப்பதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உடம்புல என்ன குளிர்காற்றுனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அது உங்களுடைய உடல் நோயை அதிகப்படுத்துகிறது என்று சொன்னால், அல்லது புதியதாக ஒரு நோய் பிரச்சனையை கொண்டு வருகிறது என்று சொன்னால், ஹோமியோபதியில் பெல்லடோனா, ஹெப்பாசல்ப், நக்ஸ்வாக்னிகா, ஸ்பாஞ்சியா போன்ற மருந்துகள் இருக்கின்றது. அது அவைகளை குணப்படுத்திவிடும். இது ஒரு மருத்துவருடைய, ஹோமியோபதி மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் சாப்பிடணும். அதுவே வெதுவெதுப்பான காற்று அடிக்கும் பொழுது உடல்நிலையில் சில பிரச்சனைகள், மாறுதல்கள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது ஆர்சனிக்கம் அயோடைடு, இப்பிகாக் போன்ற மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் அந்த காலத்திலே ஏற்படக்கூடிய காற்றினுடைய நிலை அது எந்த மாதிரி இருக்குதோ அதை ஒட்டி தான் இந்த மருந்துகள் பயன்படும். நிச்சயம் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உடம்புல காற்று பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தால் அதை சரி செய்வதற்கு லைசின், செலிடோனியம் போன்ற மருந்துகள் ஹோமியோபதியிலே மிக சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்து மிக முக்கியமானது இந்த விண்டி வெதர், ஸ்ட்ராங் வெதர்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கும், அதுவே மிக வேகமாக மாறும். அப்படி மாறும் பொழுது மழை கொட்டும், மின்னல் மின்னும், இடி இடிக்கும். இது ஸ்ட்ராமி வெதர்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் உடலினுடைய நோய் பிரச்சனை அதிகமானாலோ அல்லது புதிதாக அந்த சூழ்நிலையிலே புதிதாக நோய் வந்தாலோ நீங்கள் ஹோமியோபதியில் பேடியாகா, நக்ஸ் மஸ்கிட்டா, ரோடோடென்ட்ரான் போன்ற இந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்களுக்கு இந்த விண்டி அண்ட் ஸ்ட்ராமி வெதர்னால ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நிச்சயம் நீங்கள் விடுபடுவீர்கள். இது எல்லாமே இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இந்த காற்றினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாவதை பற்றி சொன்னோம். இதுவே குறைப்பதற்கு வழி இருக்குமா சார்? இது மாதிரி காற்று அடித்தா எனக்கு நோய் குறையுமா அப்படின்னா குறையும். அந்த குறைவது போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அறிகுறி ஏற்படும் பொழுது என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்னா அர்ஜென்டம் நைட்ரிகம். அதாவது இதற்கு முன்னால் சொன்னதெல்லாம் அதிகமானால் சாப்பிட வேண்டிய மருந்துகள். நீங்கள் அப்படியே குளிர் காற்றில் அப்படியே பயணம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள்
குறையுது, இதமாக இருக்குது, நல்லா ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஃபீல்டு இங்கே வந்தீங்கன்னா அர்ஜென்டம் நைட்ரிகம். காற்றினால் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்தி, அதை புரிந்து, ஹோமியோபதி மருந்தை எடுத்து நீங்கள் நலமடைய இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.